தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். 8 நாட்களில் 4 நாட்கள் பொது விடுமுறை வருவதால் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார் எனவும் முதல்வர் பெருமிதம். தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இப்போ திராவிட மாடல் 2.0க்கான இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கியிருக்கு. இல்லத்தரசிகளை கவரும் வகையில் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் திட்டத்தை அறிவித்தார் மு.க.ஸ்டாலின். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தேர்தல் வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மெஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. 1,31,00,000 மகளிர் பயன்பெறுவார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். முதல்வரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் முதல்வர் கருத்து. 2.0 ஆட்சியில் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்துடன் வங்கிக் கடன் வழங்கப்படும் என திமுக அறிவிப்பு. முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். திட்டத்தில் சேர்வதற்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என வாக்குறுதி. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயும், ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும், காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும். கடலூர், தஞ்சை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள். அனைத்து மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும் என திமுக வாக்குறுதி. புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்வு. 5 ஆண்டுகளில் உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கை. நெல் கொள்முதல் விலை 3500ஆகவும், கரும்பு கொள்முதல் விலை 4500ஆக உயர்த்தப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு மேலும் 5 ரூபாய் உயர்த்தப்படும் என திமுக அறிவிப்பு. பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் நெல் பயிர்களுக்கு 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என திமுக அறிவிப்பு. நீண்டகால பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 27,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் வாக்குறுதி.
முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையும் 2500 ரூபாயாக உயர்வு. முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் என திமுக அறிவிப்பு. நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும் என வாக்குறுதி. மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். திருச்சி, மதுரை, கோவை, சேலம் மாநகராட்சிகளில் நவீன உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரங்கள். தமிழகத்தில் 15000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 10,000 கோடி ரூபாயில் சீர் செய்யப்படும் என திமுக வாக்குறுதி. தமிழ்நாட்டின் வடக்கு, காவிரி படுகை, மேற்கு மற்றும் தென் மண்டலங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் 20000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என திமுக வாக்குறுதி. அரசு பணிகளில் காலியாக உள்ள 1.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என திமுக அறிவிப்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 8வது ஊதியக்குழு அறிக்கை அமல்படுத்த நடவடிக்கை எனவும் வாக்குறுதி. இரண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியூ டைடல் பூங்காக்கள். 18 லட்சம் கோடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என திமுக வாக்குறுதி. மாவட்டத்திலும் நியூ டைடல் பூங்காக்கள், நகரங்களிலும் தேவைப்படும் இடங்களில் முழு அளவிலான தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். மாநில அரசுகளின் உரிமைகளை நிலைநாட்டும் அனைத்து நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மொழி போராட்ட வரலாற்றை அறிய நவீன நூலகத்துடன் பொள்ளாச்சியில் காட்சிக்கூடம் அமைக்கப்படும் எனவும் வாக்குறுதி. சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வாக்குறுதி. அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக 50 செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 1000 கிராம கோயில்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என திமுக வாக்குறுதி. 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும். 1000 கிராம தெய்வ திருக்கோவில்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றும் திருநர் திருநங்கையருக்கு விருது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. அனைத்து மாவட்டங்களிலும் உணவு மற்றும் தங்குமிட வசதியுடன் கூடிய தரம் வாய்ந்த விளையாட்டு விடுதிகள் உருவாக்கப்படும். பல்நோக்கு வசதி கொண்ட உள் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கை. திமுக ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகள் என்னவானது? மக்கள் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என நெல்லை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு.
பெரிய விஷயமா அறிவிச்சிட்டாரு. எப்படியாவது மக்களை ஏமாற்றாலும் முடிவு பண்ணி போன தடவை ஏமாந்த மாதிரி இந்த முறையும் மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு திரு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. முடியுமா? முடியவே முடியாது ஸ்டாலின் அவர்களே. கமிஷன் அடிப்பதற்காகவே 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதியை அறிவித்துள்ளது திமுக. குறிப்பிட்ட நிறுவன பொருட்களை வாங்க மக்கள் நிர்பந்திக்கப்பட்டு வருவார்கள் என்றும் பழனிசாமி விமர்சனம். ஒரு கூப்பன் கொடுக்கறேன், நீங்க அந்த பொருள் போய் வாங்கிக்கலாம், நீ மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், அது கமிஷன். அது கமிஷன் வைக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்ற. அந்த டோக்கன் யார் கொடுப்பா? திமுக காரர் கொடுப்பான். அது கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். நாங்க அப்படி இல்ல, அவரவர்கள் வங்கி கணக்குல டைரக்டா 10,000 போய் சேரும். திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு தரமற்ற லேப்டாப் கொடுக்கப்பட்டதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் பேச்சு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. சென்னையில் 12 தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் கவுன்சிலர் சந்தானகிருஷ்ணன் போட்டி. அதிமுகவின் ஜெயலலிதா பேரவை துணைச் செயலர் பதவி வகிப்பவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக மாவட்ட செயலர் ஆதி ராஜாராம் போட்டி. கடந்த முறை கொளத்தூரில் தந்தையை எதிர்த்து களம் கண்டவருக்கு இம்முறை மகனை எதிர்த்து போட்டியிட வாய்ப்பு. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியிடம் நேரடியாக கூட்டணி பேச்சு நடக்கவில்லை. 31 தொகுதிகளில் போட்டியிட்டு மொத்தம் 33,000 ஓட்டு வாங்கியவர் கிருஷ்ணசாமி என்றும் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. 31 தொகுதியில போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்றும் பார்க்கணும். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெற்றது புதிய தமிழகம். எடப்பாடி கே பழனிசாமியின் விமர்சனத்துக்கு கிருஷ்ணசாமி எதிர்வினை. அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் உள்ள கட்சிகளுக்கு தனி அணியா நின்னோம். அதில் அதிமுக அணி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் 4%. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் 13.2%. நாற்பத்தி தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது புதிய தமிழகம் கட்சி. ஒட்டப்பிடாரத்தில் கிருஷ்ணசாமி, ஸ்ரீவில்லிபுத்தூர், நெல்லை தொகுதிகளில் அவரது மகன் ஷியாம் போட்டி. சட்டமன்ற தேர்தலுக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மக்களவை எம்பியாக உள்ள திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டி. பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மாநில அரசியலுக்கு திரும்பும் திருமாவளவன் 2016 போட்டியிட்டு காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். விசிக சார்பில் திண்டிவனத்தில் வன்னி அரசு, செய்யூரில் சிந்தனை செல்வன், பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு போட்டி. பன்ருட்டி, அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, திருப்போரூர் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் வெகுவாக மாற இருக்கிறது. நாம் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது.
செஞ்சி மஸ்தான், ஆவடி நாசர் உட்பட 4 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு. விசிகவின் அப்துல் ரஹ்மானையும் சேர்த்து கூட்டணி சார்பில் மொத்தம் 11 இஸ்லாமியர்கள் போட்டி. திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு. தளியில் தி. ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, திருப்பூர் வடக்கில் ரவி போட்டி. நன்னிலம் தொகுதி வேட்பாளரை அறிவித்தது எஸ்டிபிஐ. உதயசூரியன் சின்னத்தில் நெல்லை முபாரக் போட்டி. எங்களுடைய மாநில செயற்குழு எடுத்த தீர்மானம், எங்களுடைய மாநில செயற்குழு இப்போதைய தேர்தல்களை கவனத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் தவிக தலைவர் விஜய். பெரம்பூர், வில்லிவாக்கம் தொகுதிகளிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் களமிறங்குகிறார் தவிக தலைவர் விஜய். சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு. சி. ஜோசப் விஜய், சென்னை தீநகரில் ஆனந்த், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, எழும்பூரில் ராஜ்மோகன் போட்டி. திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமாருக்கும் திருச்செங்கோட்டில் அருண்ராஜுக்கும் போட்டியிட வாய்ப்பு. டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தவிக சார்பில் களமிறங்குகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். முன்னாள் அதிமுக எம்பி சத்யபாமாவுக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. செட்டிப்பாளையம் திரு கே. ஏ. செங்கோட்டையன் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு. திருப்பூர் வடக்கு திருமதி வி. சத்யபாமா, கழக நிர்வாகி. சட்டமன்ற தேர்தலில் தவிக சார்பில் போட்டியிட 23 பெண்களுக்கு வாய்ப்பு. மதுராந்தகத்தில் எழில் கேத்ரின், கவுண்டம்பாளையத்தில் கனிமொழி ஆகியோர் போட்டி. விஜயிடம் 30 ஆண்டுகளாக உதவியாளராக இருந்தவரின் மகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சபரி, மேடையில் கண்கலங்கிய நெகிழ்ச்சி தருணம். சபரிநாதன், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். தேர்தலையொட்டி இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை அறிவித்தார் தவிக தலைவர் விஜய். 29 வயதிற்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் பட்டதாரிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் என உறுதி. 29 வயதிற்கு மேலும் வேலை வாய்ப்பில் தாமதமாகும் சூழல் உருவானால் மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாயும் மற்றும் டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் இளைஞர் நலநிதியாக வழங்கப்படும்.
வரும் தேர்தலில் இருமுனை போட்டிதான் என பேசிய விஜய். தவிகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என மீண்டும் திட்டவட்டம். 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தது போன்ற கூட்டணி திமுக கூட்டணி என விஜய் சாடல். ஊழலில் ஊறி போனவர்களை எதிர்த்து தவிக போட்டியிடுவதாகவும் பேச்சு. உடைஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சை வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். தோல்வி பயத்தால் தான் தவிக தலைவர் விஜய் 2 இடங்களில் போட்டியிடுகிறார் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தவிகவை ஒரு கட்சியாகவே கருதவில்லை என்றும் கருத்து. அவருக்கு தான் எந்த தொகுதியில் ஜெயிப்புங்கிறதே அவருக்கு தெரியல. அதனால தான் தோத்துட்டா என்ன பண்றதுங்க, 2 இடத்துல நிக்கிறாரு, 2 தோல்வி உறுதி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள் போராட்டம். மீண்டும் போட்டியிட சீட் வழங்காததை கண்டித்து முழக்கம். நீலகிரி மாவட்டத்தில் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு. மக்களுடன் புதிய தலைமுறையில் கண்ணீருடன் இன்னல்களை கூறிய வாக்காளர்கள். இது சுமார் 300 குடும்பத்துக்கு மேல இருக்கிறோங்க. அதிகாரிகள் எங்களை வெளியேற்றணும், வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க எங்களுடைய வாழ்வாதாரம், இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நம்பி தான் நாங்க இருக்கிறோம். எங்க வாழ்வாதாரத்தில் நீங்க ஏன் கை வைக்கிறீங்க? 2 பேர்த்த புள்ளி அடிச்சிருக்கு. அது ஃபாரஸ்ட்ல எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலீங்க. 2வது அடிச்சது எங்க வீட்டுக்காரு. நீலகிரி மாவட்டம் உதகையில் களை கட்டிய புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா. தோடரின மக்களின் பாரம்பரிய நடனத்துடன் தொடங்கிய மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. தமிழகத்தில் நேற்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பநிலை. கோவை, தர்மபுரி, ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய நகரங்களில் கடும் வெப்பம். காங்கிரசும் இடதுசாரிகளும் மாறி மாறி பி டீம் என விமர்சித்துக் கொண்டது மூலம் பாஜக தான் ஏ டீம் என்பதை ஒப்புக்கொண்டன. கேரள மாநிலம் பாலக்காட்டில் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. அனைத்து பெண்களுக்கும் மாதாந்திர நிதி உதவி. தொழில் தொடங்க 50,000 ரூபாய். அசாம் மாநிலத்திற்கான 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அசைவ உணவை தடை செய்வார்கள். தேர்தல் பரப்புரையில் முதல்வர் மம்தா பானர்ஜி பேச்சு. சட்டவிரோத குடியேறிகளை எதிர்த்தால் மொழி அரசியல் என பிரச்சனையை திசை திருப்புவதா? மம்தா பானர்ஜிக்கு மத்திய உள்துறை அமித்ஷா கண்டனம். மேற்கு வங்கம் அவுஸ்கிராம் தொகுதியில் வீட்டு வேலை செய்து வரும் பெண்ணுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது பாஜக. அரசியல் வழியாக வாழ்க்கை மாற்றம் அடைந்துள்ளதாக நிகழ்ச்சி. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி 83 அதிகாரிகளை மாற்றிய தேர்தல் ஆணையம்.
சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்ய நடவடிக்கை. தெலங்கானாவில் பெற்றோர்களை புறக்கணிக்கும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாய் குறைக்கும் மசோதா நிறைவேற்றம். ஆதரவு வழங்கப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடலாம் என அறிவிப்பு. அசாம் தேர்தலையொட்டி 5 உத்தரவாதங்களை அளித்துள்ள காங்கிரஸ் கட்சி. பெண்களுக்கு மாதாந்திர நிதி உதவி, அனைவருக்கும் சுகாதார சேவை வழங்கப்படும் என உறுதி. மேற்காசிய போர் சந்தேகமின்றி கடும் சவால்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. சவால்களை கூட்டாக இணைந்து முறியடிக்க வேண்டும் என்று கூறி 140 கோடி மக்களுக்கு அழைப்பு. சவுதி அரேபியாவில் உள்ள விமான தளத்தில் அமெரிக்காவின் விமானம் சேதம். ஈரானின் தாக்குதல் அமெரிக்க வான்படை ஆதிக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கருத்து. ஈரான் மீது தரைப்படை தாக்குதல் நடத்த அமெரிக்கா பரிசீலனை. அதிபர் டிரம்ப் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல். தரைப்படை தாக்குதலை எதிர்கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம் என ஈரான் பதிலடி. துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா நாடுகள் போர் நிறுத்தம் குறித்து தீவிர ஆலோசனை. அதிபர் டிரம்பை எதிர்த்து அமெரிக்கா, ஐரோப்பாவில் பரவும் போராட்டம். மன்னராட்சி போல் செயல்படுவதை கண்டிக்கும் வகையில் நோ கிங்ஸ் என்ற பெயரில் பேரணிகள். போருக்கு காரணமானவர்களின் பிரார்த்தனைகளை கடவுள் நிராகரித்து விடுவார். வாட்டிகனில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியில் போர்ட் லியோ பேச்சு. Ha manifestato il volto mite di Dio, che sempre rifiuta la violenza. சக்தி வாய்ந்த ஏவுகணை இன்ஜினை உருவாக்கிய வடகொரியா. அமெரிக்கா வரை பாய்ந்து தாக்க வல்ல ஏவுகணையின் இன்ஜின் சோதனையை பார்வையிட்ட அதிபர் கிம் ஜாங் உன்.